இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது போதாதுன்னு ஈரான் போரால கச்சா எண்ணெய் விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்துல இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரி சலுகை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம அரசாங்கத்துக்கே அதிக பணம் தேவைப்படுற இந்த நேரத்துல ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரி சலுகை கொடுக்கணும்? இது நியாயமான விஷயம் தானா? முதல்ல இது குறித்து விரிவாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்திய அரசாங்கம் இப்போ வரி சலுகை கொடுக்க முடிவு பண்ணியிருக்கிறது ஏன் அப்படின்னா, இந்த ஈரான் போரால நமக்கு வரக்கூடிய பொருளாதார அடியை கொஞ்சமாச்சும் தாங்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு முடிவா இது பார்க்கப்படுது. இந்திய அரசு பத்திரங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதை வாங்குற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு 2 முக்கியமான வரி தள்ளுபடி கொடுக்க அரசாங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது இப்போதைக்கு இந்திய அரசு பத்திரங்கள் மூலமா வர்ற லாபத்துக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கண்டிப்பா வரி கட்டணும். புது திட்டத்தின்படி பார்த்தா இந்த வரியை மொத்தமா நீக்க போறாங்க. அதே மாதிரி அரசு பத்திரங்கள் மூலமா வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரக்கூடிய வட்டி வருமானத்துக்கு இப்ப 20% வரை வரி வசூலிக்கிறாங்க. இதையும் ரொம்ப குறைக்கவோ இல்ல மொத்தமாவே எடுக்கவோ அரசு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியா இதை இப்ப செய்யறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு மிக முக்கிய காரணம் ஈரான் போர், ஹார்முஸ் நீரிணை பிரச்சனை. உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி எண்ணெய் கப்பல்கள் ஈரானுக்கு பக்கத்துல உள்ள இந்த ஹார்முஸ் நீரிணை வழியா தான் போயாகணும். ஒருவேளை இந்த வழியில கப்பல் போக முடியாம தடை ஏற்பட்டா, அதாவது ஈரான் போரால இந்த நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிச்சு. ஆக எண்ணெய் போக்குவரத்து கடும் சவாலா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல உலக நாடுகளுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு வரும், விலை ஏறும். உலக நாடுகளால எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியாது. அதுல இந்தியாவும் ஒண்ணு. நம்ம படுற கஷ்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தேவையான கச்சா எண்ணெயில 80%க்கும் மேல நம்ம வெளிநாடுகளில் இருந்து தான் வாங்குறோம். ஆக கச்சா எண்ணெய் உள்ளிட்ட ஆற்றல் விஷயங்கள்ல நம்ம அடுத்தவங்களை நம்பிதான் இருக்கோம். முன்னாடி ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 6600 ரூபாயா இருந்துச்சு. ஆனா இப்போ அது 10,000 ரூபாய் வரைக்கும் ஏறிடுச்சு. இது ரொம்ப பெரிய விலை உயர்வு. நாம எப்பவும் வாங்குற அதே அளவு எண்ணெயை தான் வாங்கணும் அப்படின்னா கூட இப்போ கோடிக்கணக்கான டாலர்களை நம்ம எக்ஸ்ட்ரா கொட்டி அழுகணும் அவங்க கிட்ட. இதனால இந்திய ரூபாய்க்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, சர்வதேச சந்தையில எண்ணெயை டாலர்ல கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும், ரூபாயில கொடுத்து வாங்க முடியாது. இந்தியாவுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படும் போது இந்திய நிறுவனங்களுக்கு அதிக டாலர் தேவைப்படும். அப்பதான் கொடுத்து வாங்க முடியும். அப்ப டாலரோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாகும், நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிடும். ஏன்னா இந்திய அரசாங்கம் டாலரை வச்சிருக்குல்ல, அதை தான் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு சொல்லுவோம். கச்சா எண்ணெய் விலை ஒரு பக்கம் ஏற ஏற நம்ம அந்த டாலர்களை அதிகம் கொடுத்து கொடுத்து எண்ணெயை வாங்குவோம். அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய டாலருடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். 2026ல் இந்திய ரூபாய் மதிப்பு ரொம்பவே பலவீனமாயிடுச்சு. அமெரிக்க டாலருக்கு நிகரா நம்ம ரூபாய் மதிப்பு சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு 96 ரூபாய் வரைக்கும் கீழே போயிருக்கு. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். அமெரிக்கால இருந்து ஒரு மெஷின் இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு வைங்க. அதோட விலை $1000 அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டாலரோட மதிப்பு 85 ரூபாயா இருந்தா அந்த மெஷினோட விலை 85,000 ரூபாய். ஆனா ஒரு டாலரோட விலை 97 ரூபாயா மாறுது அப்படின்னா மெஷினோட விலை 97,000 ரூபாயா மாறிடும். மெஷினும் ஒண்ணுதான், டாலர் விலையும் ஒண்ணுதான். ஆனா நம்ம ரூபாய் மதிப்பு குறைஞ்சதால நம்ம 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர்றோம். இதனாலதான் இந்தியால விலைவாசியும் ஏறுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரூபாய் கணக்கில் யோசிக்க மாட்டாங்க, டாலர் கணக்கில் தான் யோசிப்பாங்க. இப்போ டொனால்டு மல்லையா அப்படின்னு ஒரு வெளிநாட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, அதாவது $1,400,000. அதை இந்தியாவில் ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறாரு. அதில் பயங்கரமான லாபம் கிடைச்சிருச்சு. ஒரு 10% லாபம் கிடைக்குது அப்படின்னு வைங்க. டொனால்டு மல்லையா ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவரோட நேரத்தை பாருங்க, கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு 10% குறைஞ்சு போச்சு. அதாவது முன்னாடி $1 வாங்க நம்ம 80 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதால இப்போ $1 88 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு வைங்க. அதாவது 10% அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 8 ரூபாய் நம்ம போடணும். நம்ம டொனால்டு முல்லையாவும் அடிச்சு புடிச்சு பணத்தை எடுத்துட்டு நான் அமெரிக்காவுக்கே போறேன் சிவாஜி அப்படின்னு பேங்க்குக்கு போறாரு.
1 கோடி, அதாவது $1.25 முதலீடு செஞ்சு 10% லாபம் கிடைச்சு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு அப்படின்னு வைங்க. அதை டாலரா மாற்றணும். அவர் வரும்போது கொண்டு வந்த அதே $1.25 தான் மறுபடியும் கைக்கு வருது. இது என்னங்க டொனால்டு மல்லையாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு தோணும். இதுக்கு காரணம் என்ன? டொனால்டு மல்லையா இப்ப கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சதுதான். இப்படி இந்திய ரூபாய் மதிப்பு சரிவாகிறதுனால தான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க. 2026 மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடியை வெளியே எடுத்துட்டாங்க. 2025 முழுசும் வெளியே போன பணம் வெறும் 1.4 லட்சம் கோடி தான். ஆனா 2026 சில மாதங்கள்லயே 2.5 லட்சம் கோடி வெளியே போயிடுச்சு. போன வருஷத்தை விட 2 மடங்குக்கும் அதிகமான பணத்தை முதலீட்டாளர்கள் இப்ப வெளியே எடுத்துட்டாங்க. ஆனா பாண்ட் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பங்குகளை வித்துட்டு கிளம்புறாங்க. ஆனா இந்திய அரசு பத்திரங்களை அவங்க போட்டி போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? பாண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பானது. பங்கு சந்தை அப்படிங்கிறப்ப லாபம் அதிகமாக வரலாம், ஆனால் ஒரே நாளில் சரிஞ்சு நஷ்டமும் கூட வரலாம். ஆனால் அரசு பத்திரங்கள் அப்படிங்கிறப்ப லாபம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நம்ம இந்த பங்குச்சந்தை அளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம அரசு பாண்டுகள் மேலே அதிகம் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப நாம ஏன் பாண்டுகள் மேலே வரி தள்ளுபடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தோட திட்டம். இந்தியாவுக்கு ஏன் இந்த பாண்டு முதலீட்டாளர்கள் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க இந்திய பாண்டுகளை வாங்குறப்ப டாலரை கொடுத்து தான் வாங்குவாங்க. அதன் மூலமா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை பலப்படுத்தலாம். அரசு பத்திரங்கள் மூலமா வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரக்கூடிய வட்டி வருமானத்துக்கு இப்போ 20% வரி இருக்கு. இதையும் ரொம்ப குறைக்கவோ இல்லை மொத்தமாக எடுக்கவோ அரசு திட்டம் தீட்டுது அப்படின்னு பார்த்தோம். வரியை ஏன் குறிப்பாக குறைக்கிறாங்க? ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்திய அரசு பத்திரத்துல முதலீடு செஞ்சு 100 ரூபாய் வரைக்கும் வட்டி சம்பாதிக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இருக்கிற முறைப்படி அரசாங்கத்துக்கு 20 ரூபாய் வரி போயிடும். ஆனா இந்த வரியை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயும் அந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கே போயிடும். இதனால வெளிநாட்டுக்காரங்க இந்திய அரசு பத்திரங்கள்ல இன்னும் கூடுதலா முதலீடு செய்வாங்க. மற்ற நாடுகள்ல இப்படி வரி போடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய பாண்ட் வருமானத்துக்கு பெருசாக வரி போடுறதில்ல. இந்தியா மட்டும்தான் இவ்வளோ நாள் வரி போட்டுட்டு இருந்துச்சு. சர்வதேச பங்கு சந்தையில் வீசக்கூடிய இந்த போர்க்கால புயலை வரி சலுகை அப்படிங்கிற யுக்தி மூலமா நமக்கு சாதகமான வருமானமா மாற்ற முயற்சிக்குது இந்தியா. இது இந்தியாவுடைய அறிவுபூர்வமான ராஜதந்திர நகர்வா. பொறுத்திருந்து பார்க்கலாம்.